இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிறப்பு சான்றிதழ், பெயர், முகவரி, தாய் பெயர், தந்தை பெயர், பாலினம் இது எல்லாத்தையும் எப்படி ஆன்லைன் மூலமாக திருத்தம் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட் எழுதுனே tnecvi.tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். டிஎன்இஜின்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சைன்இன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அக்கௌண்ட் வந்துன்னா கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாத சமயத்தில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியூ யூசர் சைன் இப் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், லாகின் ஐடிக்கு நீங்களே க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு இந்த வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு சர்வீசஸ் சொல்லி வரும். சர்வீஸ்லேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு சென்னை சேர்ந்தவர்கள்லாம் ஈஸியாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து செகண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துறேன். ஓடிபி வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பர்த் கரெக்ஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதற்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பர்த் டீடைல்ஸ் சொல்லிவிட்டு ஜூனுடைய நேம், டிவிஷன் நேம், டேட் ஆஃப் பர்த் நேம், செக்ஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், பர்மனன்ட் அட்ரஸ் அட் டைம் ஆஃப் சைல்ட் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்த் கரெக்ஷன் சொல்லி வரும். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், சைல்டு நேம், பேரண்ட் நேம் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பர்த் கரெக்ஷன் வந்து டிக் பண்ணி தான் இருக்கும். அதற்கு செக்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது தான் மேலே ஃபீமேலை மாற்றுறது தான் அதை டிக் பண்ணி மாற்றிக்கலாம். சைல்டு நேம் கரெக்ஷன் பண்ணால் ஏற்கனவே ஓல்டு நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மதர் நேம், ஃபாதர் நேம் மாற்றினா ஓல்டு நேம் இருக்கும். அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு கரெக்டான நேம் என்டர் பண்ணிங்க. அந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் அட்ரஸ் டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு 4 டாக்குமெண்ட் மொத்தமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட்டுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து சைனுடைய நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 4 MB இருக்கணும். அடுத்ததாக சைல்டுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷன் ஃபார்ம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ், தமிழ் 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அடுத்ததாக எனி அதர் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்ஷன் அப்ரூவல் கொடுத்தனே கரெக்ஷன் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் ஆன்லைன்லேயே பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து சென்னை கார்பரேஷனுக்கு மட்டும் தான் இந்த மெத்தட். மற்ற டிஸ்ட்ரிக்டாக நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடை பயன்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.